உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். We should not release water and we have to prepare an appeal before the Kaveri Water Management Authority. And our Mr. Mohan Katarki is a member of the legal team. He spoke and also our Advocate General also spoke. Mr. Katarki suggested in the last that taking the present situation into consideration, we can release up to 8,000 cubics of water. If rain comes, we can increase. If the rain does not come, we have to decrease the quantity. And we have to prepare an appeal before the Kaveri Water Management Authority. So this is the, by and large, the opinion taken, decision taken in this meeting. Sir, are you taking any delegation to Delhi? தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின் கர்நாடக முதல்வர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். காவிரி ஒழுங்காற்றுக்குழு தமிழகத்திற்கு 11,500 கன அடி தண்ணீர் திறக்க பரிந்துரை செய்திருந்த நிலையில் தினசரி 8,000 கன அடி தண்ணீர் மட்டுமே தமிழகத்திற்கு திறக்க கர்நாடக அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்போம். பாரதிராஜா வணக்கம். அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னென்ன முடிவு எடுக்கப்பட்டது, சித்தராமையா என்ன கூறியிருக்கிறார், விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் பாரதிராஜா. கண்டிப்பாக இந்த தமிழகத்திற்கு காவிரி நதியிலிருந்து தினசரி 11,500 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என கடந்த ஜூலை 11ஆம் தேதி நடந்த காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு பரிந்துரை செய்தது ஆணையத்திற்கு. இதை செயல்படுத்துவதுதான் ஆணையத்தின் வேலை. ஆனால் இந்த பரிந்துரையை ஏற்க முடியாது என கர்நாடகா பிடிவாதம் பிடித்திருக்கிறது. இதன் ஒரு அங்கமாகத்தான் இன்று அனைத்து கட்சி கூட்டமானது முதல்வர் சித்தராமையா தலைமையில் கூட்டப்பட்டது. இதில் கர்நாடகாவின் எதிர்க்கட்சி தலைவர் ஆர் அசோக், அதே போல நீர்வளத்துறை அமைச்சர் டி கே சிவகுமார், முன்னாள் முதல்வர் சதானந்த கவுடா உள்ளிட்ட பல அந்த காவிரி டெல்டா பகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். சட்ட வல்லுநர்களும் இந்த குழுவில் இருந்தார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இந்த ஆணையத்தின் ஒழுங்காற்று குழு பரிந்துரைக்கும் அந்த அளவு நீரை திறப்பதுதான் ஆணையத்தின் வேலையாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் அணையில் தற்போது நீர் இருப்பு போதுமான அளவு இல்லை என்ற ஒரு விஷயத்தை கர்நாடகா வலியுறுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீர் வரத்து என்பது சராசரியை காட்டிலும் 28% குறைந்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் ஏற்கனவே அந்த ஒழுங்காற்று குழுவில் வாதமாக வைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதும் அதே ஒரு விஷயத்தை வலியுறுத்திதான் இந்த கூட்டத்திலும் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றது. இந்த விவாதங்களின் முடிவில், ஆலோசனைகளுக்கு முடிவில் ஒரு முடிவு தீர்க்கமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒழுங்காற்று குழு என்ன பரிந்துரைத்திருக்கிறார்கள், தினசரி 1 TMC தண்ணீர் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டும், பிலிகுண்டலுவில் 1 TMC தண்ணீர் ஒரு நாளைக்கு இறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரை. இதன்படி பார்த்தால் ஒரு வினாடிக்கு 11,500 கன அடி கர்நாடக அணைகளிலிருந்து திறக்க வேண்டும். அந்த அளவு தண்ணீர் தற்போது திறக்க முடியாது என்ற ஒரு முடிவை முதற்கட்டமாக எடுத்தது. தற்போது அணையில் உள்ள நீர் இருப்பு, நீர் வரத்துகளை கருத்தில் கொண்டு வெறும் 8,000 கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்க வாய்ப்பு இருக்கிறது. அது கூட திறப்போம் என்று முழுமையாக அவர் கூறவில்லை. திறக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை தண்ணீர் வரத்து அதிகரித்தால் அதன் பிறகு நீர் வெளியேற்றவும் அதிகரிக்கப்படும் என்று கூறினார் முதல்வர் சித்தராமையா. அது மட்டுமல்ல, ஒருவேளை தண்ணீர் குறைந்தால் அந்த திறக்கும் தண்ணீர் அளவும் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இதன் பொருளாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரை குறித்த முடிவை மேல்முறையீடு செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் உடனடியாக சட்ட வல்லுநருடன் ஒரு அறிக்கை தயாரித்து அதை மேல்முறையீட்டு மனுவாக ஆணையம் முன்பு, காவிரி மேலாண்மை ஆணையம் முன்பு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைக்கு அந்த ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்த 1 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்காது என்பதுதான் நிலை. திறக்க முடியாது என்பதைத்தான் முதல்வர் சித்தராமையா தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.